மகிழ்நன் நேயர்களுக்கு வணக்கம். மகிழ்நன் டுடே நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. தமிழ்நாட்டின் தேர்தல் பரபரப்பில் தமிழ்நாட்டினுடைய முக்கிய கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி என்ன நடவடிக்கை எடுக்கிறது? அந்த கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடுக்கப் போகும் பிரம்மாஸ்திரம் என்ன? எதிர்காலம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சாதகமாக இருக்கிறதா இல்லையா? ஒவ்வொன்றாக இந்த வலைகளின் மூலம் நாம் மிக விரிவாக பேசுவோம். வாருங்கள். வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டினுடைய முக்கிய கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அணியில் இணையப் போகிறது, அல்லது அந்த கட்சியில் உள்ள பிரச்சனைகள் தற்பொழுது சரி செய்யப்பட்டு விடுமா, அல்லது ஒவ்வொரு நாளும் ஒரு செய்திகளாக அந்த கட்சியினுடைய பிளவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா என்று ஊடகங்கள் அந்த கட்சிக்கு எதிராகவும் அல்லது அந்த கட்சியினுடைய பிரச்சனைகளை மேலும் எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் ஊற்றும் விதமாக ஒவ்வொரு செய்திகளை வெளியிட்டு கொண்டிருப்பதும் நாளும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வாடிக்கையாக மாறிவிட்டது. இந்த பரபரப்புக்கிடையே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையை எடுக்க தயாராகி இருக்கிறார். அது என்ன நடவடிக்கை? அவர் கையில் எடுக்கும் அந்த பிரம்மாஸ்திரம் என்ன என்று கேட்டால், அந்த கட்சியினுடைய நிறுவனர் ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் மக்களிடையே எந்த நிலையில் அறிமுகமானார் என்பதை பார்க்கும்போது போராட்டத்தின் வாயிலாகத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த மக்களுக்கு அறிமுகமானார். எதுவும் எளிதில் கிடைத்து விடாது என்பதைப் போல மருத்துவர் ஐயா அவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இந்த தமிழகத்தில் நிகழ்த்தி அதன் மூலம் தமிழகத்தை ஒரு நொடியில் தன்னுடைய தன் மீதான பார்வையை திருப்பி பின்பு அந்த போராட்டத்தினுடைய விளைவாக கட்சியையும் ஆரம்பித்து அந்த கட்சி இன்று மிக முக்கியமான நிலையில் வரும்போது அந்த கட்சியினுடைய தலைவருடைய செயல்பாடுகள் கடந்த 6 மாதங்களாக எப்படி இருந்திருக்கிறது என்ற ஒரு பார்வையை உங்கள் முன் விற்பதற்காக இந்த நேரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நண்பர்களே, திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மகிழ்ச்சியுடைய தலைவர் அவர்கள் டிசம்பர் 21 தொடங்கி மே 11 வரை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான போராட்டங்களை அவர் கையில் எடுத்திருக்கிறார். மே 21 திருவண்ணாமலையில் உழவர் பேர் இயக்கம் என்ற ஒரு மாநாட்டை, உழவர்களுக்கான வேளாண்மையை மிக முக்கியமான தொழிலாக கொண்ட தமிழகத்தினுடைய முக்கிய வாழ்வாதார தொழிலான உழவர்களுக்கான அந்த தொழிலாளிகளுக்கான உழவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தி உழவர்களுடைய கோரிக்கைகளை மக்கள் முன் நிறுத்தி தமிழ்நாட்டினுடைய அரசியலை ஒரு நிமிடம் உழவர்கள் பக்கம் திருப்பிய முக்கிய மாநாடாக அந்த மாநாடு பார்க்கப்பட்டது. குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு தமிழ்நாட்டினுடைய மொத்த தமிழ் உழவு தொழில் செய்யும் அந்த தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து அந்த பகுதியினுடைய, அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய கிட்டத்தட்ட மாவட்டத்தினுடைய பெரும்பகுதியை இந்த உழவர்களுடைய வருகை ஆட்கொண்டது என்றே சொல்ல வேண்டும். மிகப்பெரிய மாநாடாக லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்ட மாநாடாக அன்றைக்கு பேசப்பட்டது டிசம்பர் 21. அதற்கடுத்து அவர் எடுத்துக்கொண்ட மிக முக்கியமான போராட்டம் என்னவென்று சொன்னால், இடஒதுக்கீடுக்காக, அதாவது வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி காஞ்சிபுரத்தில் அவர் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டம். அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கான மக்களோடு சேர்ந்து அந்த போராட்டம் நடத்த வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு எடுக்கப்பட்ட அந்த ஆர்ப்பாட்டமானது 1000 பேர் கூடுவார்கள் என்ற நிலையில் 1,00,000 பேர் கூடி அது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. அது அவருடைய இந்த 6 மாத காலங்களுக்குள் அவர் எடுத்த மிக முக்கியமான ஒரு ஆர்ப்பாட்டமாக அது பார்க்கப்படுகிறது. அடுத்து டிசம்பர் 26 மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி அந்த மத்திய அரசு எடுத்து வர இருந்த அரிட்டாப்பட்டி சுரங்கம் அதை தடுத்து நிறுத்த வேண்டும், அந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தை கெடுக்கக்கூடிய அந்த ஆய்வை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கும்போது
அந்த போராட்டத்தை வெளி உலகுக்கு எடுத்து வந்த முக்கிய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அதன் பின்பு தான் அந்த பிரச்சனை தமிழ்நாடு மட்டுமல்ல மத்திய அரசை திரும்பி பார்க்க வைக்கும் அளவுக்கான ஒரு பெரிய மாநாடாக மாற்றி, பெரிய ஆர்ப்பாட்டமாக மாற்றி மத்திய அரசு அதை கவனத்தில் கொண்டு உடனடியாக அந்த நடவடிக்கையை கைவிட்டது என்பது வரலாறு. அது நடந்தது டிசம்பர் 26. அடுத்த ஒரு மாத இடைவெளியில் பிப்ரவரி 20 ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்தினார். அதற்கு முன்பாக அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தொடக்கமாக சென்னை தியாகராஜர் நகர் அமைந்துள்ள மிக முக்கியமான ஒரு அரங்கமான தியாகராஜர் அரங்கத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் வேண்டும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பது குறித்து ஒரு மிகப்பெரிய கருத்தரங்கை நடத்தி இந்த தமிழக மக்களினுடைய கவனத்தை ஈர்த்த அரங்கமாக, அதாவது முக்கியமான ஒரு செய்தியாக அன்று பார்க்கப்பட்டது. இடஒதுக்கீடு ஏன் என்பதை வலியுறுத்தி ஒரு கருத்தரங்கம் தமிழக அரசியல் பார்வையாளர்களால் மிக முக்கிய கருத்தரங்கமாக அதுவும் பார்க்கப்பட்டது. அதனுடைய எழுச்சி அனைத்து சமூகத்தினரும் அது ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அது மாறியது என்பது அது வரலாறு. அதனுடைய தொடர்ச்சி தான் பிப்ரவரி 20 சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அனைத்து சமூக தலைவர்களையும் ஜாதிய தலைவர்களையும் ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக அந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. அதற்குடைய தொடர்ச்சியாக பிப்ரவரி 23 சோழமண்டல மாநாடு. சோழமண்டல மாநாடு என்பது மயிலாடுதுறை, கும்பகோணம் அந்த பகுதி மக்களுக்காக ஒரு மாநாடு என்பது போல பிறரால் பேசப்பட்ட நிலையில் லட்சக்கணக்கானோர் கூடி அனைத்து சமூக தலைவர்களும் ஒன்றிணைந்து அந்த சோழமண்டல மாநாடு வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி கட்சி இணைந்து நடத்தி ஒரு வெற்றி மாநாடாக அந்த மண்டல மாநாடு என்பது நடைபெற்றது. லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்ட அந்த மாநாடு மிகப்பெரிய எழுச்சியை பெற்றது என்றே சொல்ல வேண்டும். அதுவும் டாக்டர் அன்புமணி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற முக்கியமான மாநாடு. நான் சொல்வது எல்லாமே இந்த முக்கிய நிகழ்வுகள் அனைத்திலும் அதற்கான தலைமையும் அதற்கான அந்த முன்னெடுப்பும் செய்தது பாட்டாளி கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்பதற்காகவே இந்த செய்திகளை நான் அடுத்தடுத்து அடுக்கி வருகிறேன். இதற்கெல்லாம் மிக முக்கியமான முத்தாய்ப்பான மாநாடாக வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி கட்சியினுடைய, அதாவது குறிப்பாக பாட்டாளி கட்சி தான் அந்த நடவடிக்கையை மிக ஆழமாக எடுத்து சென்றது. அதாவது டிசம்பர் 21 தொடங்கிய அவருடைய முக்கிய நிகழ்வுகளில் மே 11 சென்னைக்கு அருகில் மகாபலிபுரத்தில் மிகப்பெரிய வன்னிய இளைஞர் எழுச்சி மாநாடு என்று கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் இளைஞர்கள் ஒன்றிணைந்து ஒரு சிறு அசம்பாவிதம் கூட ஏற்படாமல் மிகப்பெரிய வெற்றி மாநாடாக அந்த மாநாடு அமைந்தது. அந்த மாநாட்டினுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு அந்த பாடல் மகிழ்ச்சியினுடைய உட்கட்சி பூசலாக சில நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. யார் கண் போட்டதோ யார் சொல் போட்டதோ என்பார்கள். அப்படி அந்த ஒரு கண்பட்ட நிகழ்வா என்னவென்று தெரியவில்லை. ஒரு மிகப்பெரிய நிகழ்வினை நடத்திய பாடல் மகிழ்ச்சியினுடைய தலைவர் இன்றைக்கு மிக அமைதியாக அரசியல் களத்தில் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி வருவது நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறாக தொடர்ந்து பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தன்னுடைய தலைமையில் நடத்தி கொண்டு வந்திருந்த டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தற்போது மிக முக்கியமான ஒரு பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுத்திருக்கிறார். அதாவது ஒரு முக்கியமான சொல்லோடை ஒன்று உண்டு. தகுதியானது நிலைக்கும் என்பார்கள். தன்னுடைய சொந்த கட்சியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட தந்தைக்கும் மகனுக்குமான சில பிரச்சனைகள் என்று வெளியிலிருந்து பேசப்பட்டாலும் கூட தன்னுடைய மிக ஆழ்ந்த அமைதியால் அவருடைய தந்தை மீது உள்ள அபரிமிதமான அன்பாலும் பாசத்தாலும் மரியாதையினாலும் ஒரு சொல் கூட தவறி கூட அவர் வெளிப்படுத்தாமல் மிக கண்ணியத்தோடு இந்த கட்சியை அவர் நகர்த்தி வருகிறார் என்பது மிக முக்கியமான செய்தி. அதனுடைய தொடர்ச்சி தான் வருகின்ற 20 அதாவது ஜூலை 20 விழுப்புரத்தில் நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், இடஒதுக்கீடுக்கான ஆர்ப்பாட்டம். அவர் கையில் எடுக்கும் மிகப்பெரிய பிரம்மாஸ்திரம் இதுதான். காரணம், நான் முன்னமே சொன்னது போல ஒரு மிகப்பெரிய போராட்டத்தின் வாயிலாகத்தான் அந்த கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் தமிழகத்தினுடைய மக்களின் மனதில் நீங்கா இடம்பெற்று தன்னுடைய போராட்ட குணத்தின் மூலமாக மக்களிடையே பேசப்பட்டார். அவருடைய மிகப்பெரிய வெற்றியே அந்த இடஒதுக்கீடுக்கான
போராட்டம் என்பது தான். சிதைந்து கிடந்த பல்வேறு வன்னியர் சங்கங்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து தன்னுடைய முக்கிய உழைப்பால் அந்த மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டத்தை நடத்தி தான் யார் என்பதை இந்த தமிழக மக்களுக்கு வெளிப்படுத்திய அந்த போராட்டம் தான் இடஒதுக்கீடுக்கான போராட்டம். அதே போன்ற ஒரு போராட்டத்தை அந்த கட்சியினுடைய தலைவர் திருமிகு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்பொழுது எடுத்திருக்கிறார். அந்த போராட்டம் ஏதோ சம்பிரதாயக்கான போராட்டமாக அல்லது நானும் என்னுடைய தலைமையில் நானும் ஒரு போராட்டத்தை நடத்தினேன் என்பது போல் இல்லாமல், இந்த போராட்டம் என்பது வரலாற்றில் மிக முக்கியமான போராட்டமாக அமைய வேண்டும் என்பது அவருடைய எண்ணமாகவும் அவருடைய செயலாகவும் இருப்பதாகவே இன்றைக்கு ஊடகவியலாளர்களால் பார்க்கப்படுகிறது. காரணம், ஏதோ ஒரு போராட்டம்னு சொன்னோம், அந்த நிர்வாகிகள்லாம் அவங்கவுங்க வேலை செய்கிறாங்க என்று இல்லாமல் தன்னுடைய பங்கு மிக முக்கியமான பங்காக இருக்க வேண்டும் என்பதில் அவர் தீவிர கவனம் செலுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, உடனடியாக காணொளியின் மூலமாக அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளை அழைத்து ஒவ்வொரு நாளும் அந்த போராட்டம் குறித்த தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி அல்லது கருத்துக்களை உள்வாங்கி எப்படியெல்லாம் நடத்த வேண்டும், எந்த போராட்டம் எந்த வகையில் செல்ல வேண்டும், இதனால் மக்களுக்கு இதனால் எந்த ஒரு இடைஞ்சலும் ஏற்பட்டுவிடக்கூடாது, அதே நேரம் இந்த போராட்டம் என்பது மக்களுக்கான போராட்டம் என்பதை அவர்கள் உணர வேண்டும், இதனால் மற்றவர்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலோ அல்லது இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டவோ கூடாது என்பதில் மிக கவனமாக அந்த கட்சியினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார் என்பதற்கு ஒரு பெரிய உதாரணம். அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறக்கூடிய நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை என்பது எந்த அரசு அலுவலகம் அன்றைக்கு இயங்காது, எந்த முக்கிய நிகழ்வுகளும் அன்றைக்கு நடைபெறாது. வேண்டுமானால் அன்றைக்கு பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பொது சந்தை வேண்டுமானால் அன்றைக்கு இதனால் ஒரு வேளை அவர்களுக்கு ஒரு இடைஞ்சல் ஏற்படலாம். ஆனாலும் கூட இது திட்டமிட்ட செயல் என்பதால் அந்த பகுதி மக்கள் முன்னமே தங்களுக்கு தேவையான மளிகை பொருட்களை அல்லது அந்த வார சந்தையில் கூடக்கூடிய அந்த வார சந்தையில் வாங்கக்கூடிய பொருட்களை முன்னமே வாங்கி தயார்படுத்திக் கொள்வார்கள் என்பது அவர்களுக்கு அறிந்த ஒன்றுதான். காரணம், விழுப்புரம் என்றாலே போராட்டத்திற்கு பஞ்சமில்லாத ஒரு மாவட்டம். எப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கல்வி அறிவு என்பது அவர்களுக்கு ஒரு இல்லாத ஒரு நிலையாக இருந்ததோ அதே போல தான் போராட்டம் என்றால் அந்த மக்களுக்கு எப்பொழுதுமே ஒரு முன்னெச்சரிக்கை சொல்லக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். காரணம், இதே விழுப்புரம் மாவட்டத்தில்தான் ஏற்கனவே நான் வேறொரு காணொளியில் நான் பதிவிட்டிருந்தேன். டாக்டர் ஐயா அவர்கள் வன்னியர் சங்கத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருப்பதனால் அதனை கண்டித்து இதே விழுப்புரம் ரயிலடிக்கு அருகில் அவர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அன்றைக்கு இருந்த முதல்வர் திருமிகு செல்வி ஜெயலலிதா அவர்களால் சிறைபிடிக்கப்பட்டு சிறை சென்றார் என்பதெல்லாம் வரலாறு. அதே இடத்தில் மீண்டும் டாக்டர் பாட்டாளி கட்சியினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் களமிறங்குகிறார். தமிழக அரசியலில் மிக முக்கிய நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. ஏதோ கூடினோம் கலைந்தோம் என்பதை போல இல்லாமல் அந்த கூட்டத்தினுடைய எண்ணிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் முன்னமே வகுத்திருக்கிறார்கள். எந்த ஒரு சிறு அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு பல எச்சரிக்கை செய்திகளை அவருடைய தம்பிமார்களுக்கு, அதாவது பாட்டாளி கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அந்த காணொலி மூலம் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒரு சிறு அசம்பாவிதம் கூட தன்னாலும் தன்னுடைய அந்த இளைஞர் படைகளாலும் தன்னுடைய சகாக்களாலும் பொதுமக்களுக்கோ அல்லது பொது சொத்துக்களுக்கோ எந்த ஒரு சிறு அசம்பாவிதம் கூட நடந்துவிடக்கூடாது என்பதில் அவர் மிக கவனமாக இருந்த செய்தியை அன்றைக்கே அவர் மக்களோடு, அதாவது அந்த முக்கிய நிர்வாகிகளோடு கலந்தாலோசிக்கும் போது என்னால் அதை பார்க்க முடிந்தது. பெரும்பாலும் மக்கள் அதை பார்த்திருப்பார்கள். காரணம், அது ஒரு திறந்த வெளி காணொலி மூலம்தான் அவர் மக்களுடைய கருத்துக்களை சொல்லி கொண்டிருந்தார். அப்படி அந்த போராட்டத்தை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மிக மிக கவனமாக இந்த செய்திகளை எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பு குறைஞ்சபட்சம் ஒரு 20 லட்சம் பேர் விழுப்புரம் மாவட்டத்தில் கூட வேண்டும் என்பது. ஆனால் அந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள், அந்த கட்சி நிர்வாகிகள் அவர்கள் சொன்ன கணக்குப்படி பார்க்கும்போது அந்த எண்ணிக்கை என்பது இன்னும் மேலும் கூடும் என்பது போல தான் தோன்றுகிறது.
காவல்துறையும் அதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்களுடைய முழு அனுமதியோடு, முழு ஒத்துழைப்போடு. காரணம், முதலெல்லாம் பாடல் கட்சியினுடைய ஆர்ப்பாட்டம் என்றால் இதற்கு சதி செய்யவே பலரும் இருப்பார்கள். வேறு கட்சியை சார்ந்தவர்கள் ஏதாவது செய்துவிட்டு அந்த செய்தியை பாடல் கட்சியின் மீது பழிபோட தயாராக இருப்பார்கள். அந்த அனுபவத்தின் காரணமாக, ஏற்கனவே முன்னமே ஏற்பட்ட அனுபவத்தின் காரணமாக இப்போது நடைபெறுகின்ற போராட்டங்களாக இருந்தாலும் ஆர்ப்பாட்டங்களாக இருந்தாலும் என்ன ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் காவல்துறையினோடு முழு அனுமதியோடு, காவல்துறையின் முழு ஒத்துழைப்போடு, அவர்களுடைய கண்காணிப்பிலேயே இவர்களுடைய போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற வேண்டும் என்பதில் அந்த கட்சியினுடைய தலைவர் மிக கவனமாக இருக்கிறார். அப்படி எடுக்கப்படுகின்ற இந்த போராட்டமானது விழுப்புரத்தினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான போராட்டமாக அந்த அந்த பகுதி மக்களால் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல நண்பர்களே, இந்த போராட்டத்தில் நான் ஏற்கனவே ஒரு பதிவில் நான் சொல்லியிருந்தேன், மருத்துவர் ஐயா அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்று. அது எவ்வளோ தூரம் சாத்தியம் என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தன்னுடைய மனம் திறந்த வாழ்த்துக்களை அந்த கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற வேண்டும். காரணம், இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தொடர்ந்து தமிழக அரசால் வஞ்சிக்கப்படுகின்ற வன்னியர் சமூகத்துக்கான ஆர்ப்பாட்டம். கடந்த 4 ஆண்டு கால அரசியல் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திமுக அரசு வன்னியர்களுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தார்கள், வன்னியர்களுக்கு எவ்வளோ பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தினார்கள், வன்னிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில் கிடைக்க வேண்டிய முக்கியத்துவத்தை எந்த அளவுக்கு சிதைத்தார்கள், வன்னிய மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலான அந்த வாய்ப்புகளை எல்லாம் இந்த 4 ஆண்டுகளில் திமுக அரசு எந்த அளவிற்கு சிதைத்தது என்பதையெல்லாம் மக்கள் கவனத்திலே எடுத்து சென்று இந்த மக்களிடையே இந்த செய்திகளை கொண்டு சென்று வன்னியர்களுக்கு எப்பொழுதுமே வழக்கம் போல எதிரியானது தான் திமுக. எந்த நேரத்திலும் அவர்களால் இந்த வன்னிய சமூகத்திற்கு பலனோ பயன்பாடோ இல்லை என்பது போலவே கடந்த 4 ஆண்டு கால நடவடிக்கையும் இருந்தது என்பதை மக்களிடையே சென்று சேர வேண்டும் என்ற செய்தியையும் அந்த கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய எழுச்சியையும் அந்த சமூகத்திற்கான ஒரு நல்ல எதிர்காலத்தையும் கொடுக்கும் என்று சமூக பார்வையாளர்களால் பார்க்கப்படுகிறது. பொது சமூக ஊடகங்களாலும் இந்த ஆர்ப்பாட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது. ஆனாலும் கூட இதில் ஒரு சில சதி வேலைகளையும் இப்பொழுது பலரால் நடத்தப்பட்டிருக்கிறது. காரணம், மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய இந்த ஆர்ப்பாட்டமானது சிலருடைய சர்ச்சையான கருத்துக்களால் மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அதில் குறிப்பாக பெருமதிப்பிற்குரிய பெருந்தலைவர் காமராஜருடைய அவருடைய வாழ்க்கை வரலாற்றின் முக்கிய தருணங்களை எல்லாம் திரித்தும் பழித்தும் சிலர் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த செய்தியை தான் முக்கிய செய்தியாக இன்றைக்கு ஊடகங்கள் பேசுகிறதே தவிர இந்த சமூகத்திற்கான மிக முக்கிய போராட்டமான இந்த வன்னியர் போராட்டத்திற்கான இந்த முக்கியத்துவத்தை இந்த ஊடகங்கள் மூடி மறைக்க எந்த அளவிற்கு முடியுமோ அவ்வளவு முயற்சிகளையும் செய்கிறார்கள் என்பதையே நாம் பார்க்க வேண்டும். இந்த நிலையில்தான் இந்த சமூக ஆர்வலர்கள், சமூகத்தினுடைய முக்கிய தலைவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் எந்த பாகுபாடுகளையும் இல்லாமல், எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் ஒன்றிணைந்து ஒட்டுமொத்த சமூகத்துக்கான போராட்டம் இது என்பதை அறிந்து இணைந்து போராட வேண்டும் என்று அந்த கட்சியினுடைய தலைவர் அன்புமணி கோரிக்கை விடுத்திருக்கிறார். உங்களைப் போலவே நானும் இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும். காரணம், இந்த போராட்டம் என்பது இந்த தமிழ்நாட்டினுடைய தமிழ் குடிகளுடைய போராட்டம். பூர்வக்குடி மக்களான வன்னியர் சமூகம், போர்க்குடி மக்களான வன்னியர் சமூகம், விவசாயிகள் பெருமளவில் உள்ள அல்லது மக்களுக்கு சோறு படைத்த இந்த சமூகம் இன்றைக்கு இந்த ஆளும் அரசுகளால் எவ்வாறெல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து இனி வருங்காலமாவது இந்த மக்களுக்கான ஒரு விடிவு காலமாக இது அமைய வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் அதற்கு ஒரு விடிவு காலம் கிடைக்க வேண்டும் என்பது உங்களைப் போலவே எனக்குமான ஒரு எதிர்பார்ப்பு. பொறுத்திருப்போம் என்ன நடக்கிறது என்பது. நண்பர்களே, நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்திருப்பவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தெரிவிக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் பகிர வேண்டும், தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற வேண்டுகோளோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றியும் வணக்கம்.